அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை எந்தெந்த மெத்தட்லலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே ஒரு கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இமேஜ் வந்து பேக்ரவுண்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி Alt+Delete கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் இங்கே வேணும் அப்படின்னா Ctrl+Backspace. ஸோ எனக்கு கிராடியன்ட் கலர் வேணும் அப்படின்னா கிராடியன்ட் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு இமேஜ் எடுத்துக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ரெண்டு இமேஜுமே மெர்ஜ் ஆகி வேணும் அப்படின்னா இந்த நார்மல்லேருந்து வெவ்வேறு கலர் மோடில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் மோட் பிடிச்சிருக்கோ அந்த கலர் மோடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை ஒரு பேக்ரவுண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே டெக்ஸ்ட் எழுதுனா தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லேயரை. அந்த லேயரை பேக்ரவுண்டாக கொண்டு வந்துக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலரை Ctrl+Backspace கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வேணுங்கிற அளவுக்கு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இதை ஒரு பேக்ரவுண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.